சிவப்பு, மஞ்சள், சிவப்பு நிறத்திலான கொடியை பயன்படுத்த தவிகவிற்கு தடை கோரிய வழக்கில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபையின் அமைப்பின் நிறுவன தலைவர் பச்சையப்பன் தாக்கல் செய்துள்ள மனுவில் சிவப்பு, மஞ்சள், சிவப்பு நிறத்தில் தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை கொடி உருவாக்கப்பட்டு திட்டமிட்டதாகவும் தமிழக அரசின் பதிவுத்துறையின் சபையின் வர்த்தக முத்திரைக்காக கடந்த 2023 ஆண்டு நவம்பர் மாதம் பதிவு செய்யப்பட்டு சான்றிதழ் பெறப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை மட்டும் இந்த வர்த்தக முத்திரையை பயன்படுத்த உரிமை உள்ளது எனவும் வேறு எந்த நபருக்கும் கொடியை அனுமதியின்றி பயன்படுத்த முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வர்த்தக முத்திரை என்பது சரக்குகளுக்கு தானே பொருந்தும் எனவும் எப்படி அரசியல் கட்சியினர் கொடிக்கு பொருந்தும் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கினர் வர்த்தக முத்திரை என்பது சரக்கு மட்டுமல்லாமல் சேவைக்கும் பொருந்தும் என்றும் தொண்டர்கள், நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகளுக்கு வர்த்தக முத்திரை பொருந்தும் எனவும் விளக்கமளித்தார். இதனையடுத்து மனுவிற்கு 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என கோரி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.